ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அது என்ன இடம் என்னன்றதை நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. சத்தியமாக இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் அந்த ஊருக்கு போகிறேன். எப்படி நான் மூவி இந்த மாதிரி பார்த்துருக்கேன், விளாகரில் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெங்களூர் போகிறது. ஸோ அது எப்படி இருக்குது ட்ராவல் என்னன்றதை அந்த வீடியோவில் கண்டிப்பாக கலந்துக்கிறோம். யார் யார் போகிறான்றதை நீங்கள் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ நான் வந்து பேக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் மட்டும்தான். இந்த ஒரு பேக் மட்டும் நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ யார் யார் எப்படி போகிறோன்றதை நான் வந்து போய்கிட்டு இருக்கையிலே காட்டுறேன். இப்போ நான் கிளம்பி இருக்கிறது டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆக போகுது. ஸோ 10:15 வந்து பஸ் இருக்குது. ஸோ எங்கன்னா பெரியாரில் இப்போ போய் பெரியாரில் போய் பஸ் ஏறிட்டு பெரியாரில் நம்ம கூட ஒருத்தவங்க வர போகிறாங்க. ஸோ அவங்கன்றதும் யார் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அப்படியே வீடியோ போய்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் டைம். என்ன நிறைய நிஜமாக நான் எத்தனை ஊருக்கோ போக கூட இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த ஊர் வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஸ்பெஷலாக தெரியுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அந்த இடம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இருக்கும்னு நானும் நம்புகிறேன். அப்புறம் ஷாமியா வரலன்னு கேட்பீங்க. ஷாம் வந்து மண்டே ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதனால் வந்து அவனை வந்து எங்கள் அத்தையிட்ட விட்டுருக்கேன். அவங்க வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் அவங்கள்ட்ட விட்டோன்னா அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அவனை அங்கே தான் விட்டுருக்கேன். அவன் அங்கேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துப்பான். அவனோட திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்து விட்டுட்டேன். ஸோ யார் யார் போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்கள்ல, பார்ப்போம். வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். ஆனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 10:15 சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ 10:30 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பஸ் வரவே இல்லை. அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் யார் வந்துருக்கோன்றதை நான் பஸ்ஸில் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ தான் கொடைக்கானல் போயிட்டு வந்து அப்படியே உடனே பெங்களூர் கிளம்புறதுனால சரி பார்க்கலாம். ஹாய், நம்ம வந்துட்டோம் பெங்களூர். எப்படி இருக்கு பாருங்க. இறங்க வந்துட்டோம். சார் நாங்கள் யார் யார் வந்தோம்னா நானும் சந்தோஷம் மட்டும் நாங்கள் 2 பேரும் மட்டும் வந்தோம். வந்து இறங்க போகிறோம். பாலா நின்று கீர்த்தி முன்னாடியே போயிட்டாங்க. நம்ம இறங்கிறதுக்கு வந்துட்டோம். அதை ஒரு இடத்துக்கு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக பாலா நின்னும் கீர்த்தி வந்து ஆல்ரெடி முன்னாடியே போயிட்டாங்க. அவங்க ஒரு மீட்டிங்காக போய் 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நானும் சந்தோஷம் வந்திருக்கோம். இதுக்கடுத்து நாங்கள் 4 பேருமா தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எங்களோட விளாக் சூப்பராக இருக்குன்னு நானும் நம்புகிறேன். இதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம். செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எல்லாமே நான் கவர் பண்ணுறேன். இப்போ எங்கே போகிறோம்னா பாலா நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போய்க்கிறோம். சரி வாங்க போகிறோம். பாலமான்னு பார்த்தா இல்லை தண்ணி போகுது. எட்டி பார்த்தா வண்டி போகுது. ட்ரெயின் போகுது. அங்கே ட்ரெயின் போகுது. நாங்கள் வண்டியில் உட்காந்து இந்த பக்கத்தில் 1 நிமிஷம் இது நீ வாடா. நீ வேமாடா நீ அங்கே அதான் ஸ்ட்ரெயிட்டாக வைக்க வேணாம். இதில் பார்த்து இல்லை ஹாய் சொன்னா ஹாய் தெரியும். ஹாய்
ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து ஒண்டர்லாவுக்கு கிளம்பி போய்க்கிருக்கோம். ஸோ எங்களோட என்ஜாய்மெண்ட் என்னென்னா அந்த ஒண்டர்லா ட்ரிப்பு தான். ஒண்டர்லா ப்ளஸ் வந்து சரி ஒரு ப்ரொமோஷன் இருக்குது, அதனால் வந்து ஒரு 2 days இந்த மாதிரி தான் போகும். என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறோம், என்ன நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து ஒண்டர்லாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. அதில் நான் போகணும்னு நினச்சது நாங்களும் ரொம்ப ஒரு ஆசையோடு தான் வந்திருக்கோம். நாங்களும் அதில் ஒரு ஆளை தான். அதனால் இந்த டைம் ஃபஸ்ட் டைம் பெங்களூரு, ஃபஸ்ட் டைம் ஒண்டர்லா. ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பயங்கரமான ரைட் தான் இருக்கும். நானும் இந்த பிளேம் பண்ணி தான் ரைடு விடாமல் மற்றதெல்லாம் சோம்பேறி, அதனால் அது இதெல்லாம் கணக்கில் சேர்க்கறது இல்லை. இதில் நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் ஒன்றெல்லாம் போக போகிறோம். ரொம்ப நாளாக போடுறதுன்னு இன்னைக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி அப்படியே சந்தோஷம்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா நல்லா இருக்கு. எல்லாம் ரைடு போறோம். ஆமா, ஆக்சுவலா சொல்லணும்னா மதுரையிலேயும் அந்த மதுரையில இருக்க அந்த ஒரு ராட்டனை சுத்துறதுக்கேவும் ஒரு தடவை போனா திருப்தியே அடையாது. நல்லா 3 தடவை போகணும். இதுக்கப்புறம் நம்ம இதுல போக முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா நிப்பாட்டுவோம். அதுல போயிட்டே இருப்பேன் தொடர்ந்து. அதனால இங்கேயும் அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கேன். எல்லா ரைட்லயுமே நிறைய தடவை ஏறுறோம். டைம் கிடைக்கிற வரைக்கும் ஏறுறோம். வந்துட்டோம் ஜாலியா வெறித்தனமா இருக்கு. மலேசியால தீபா இருக்கலாம் போனா மிரண்டுருவேன். மலேசியால இதுல போயிட்டு மலேசியால ஒரு நாள் போறோம் நம்ம அதுக்கும் போறோம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஒண்டர்லாம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. சரி போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்போம். ஒண்டர்லாக்குள்ள இருக்க வேண்டிய பிளேசஸ் எல்லாமே ஒரு மேப்பா போட்டுருக்காங்க. அதுவே நகல்ற மாதிரி இருக்கு பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம். ஆனால் எல்லாருமே 11 o'clock தான் விடுவாங்க. ஆனால் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாமே சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் போக போகிறோம். செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரைடு இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் வந்து எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்க வரைக்கும் ஹாப்பியாக இருக்கலாம். கஷ்டங்கள் இருக்கும், அதையும் தாண்டி சில விஷயங்கள் சந்தோஷம் வந்து நமக்கு எது சந்தோஷம் உள்ளதோ அதை அனுபவிச்சுக்கலாம். நான் பார்க்கலாம். டிக்கெட்டு எடுத்துட்டோம். கையிலலாம் மாற்றமே வச்சிருக்கோம். டிஷர்ட்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் ஒரு டிஷர்ட் வந்து 350 ரூபாய். ஒண்டர்லா போட்டு டிஷர்ட் எடுத்துருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இவங்க ஒண்டர்லா அந்த இது போட்டுக்கிறதுனால லோகோ போட்டுக்கிறதுனால ஒரு டிஷர்ட்டே பார்த்தீங்கன்னா 350 ரூபா சொல்கிறாங்க. பார்ப்போம். இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். போய் ஒன்றா சேர்ந்து வீடியோஸ் எல்லாமே வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் வரும். இன்ஸ்டாகிராமோட ஐடி வச்சு டேக் பண்ணுறேன்.